வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், ஜேஎஸ்பி மெடிக்கல் கேப்சியூல். இப்போது ரத்த அழுத்தத்தை பற்றி போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். இப்போது அதில் 2 விதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே ஒரு அளவு, கீழ் ஒரு அளவு. மேலே இருக்கிறது சிஸ்டாலிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கீழே இருக்கிறது டயஸ்டாலிக். நார்மலாக பொதுவாக 120, 80 இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்த விஷயம். அது என்ன சிஸ்டாலிக், அது என்ன டயஸ்டாலிக் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கம். பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, இப்போ நம்முடைய இருதயமானது இப்படி சுருங்கும் பொழுது, சுருங்குவதை சிஸ்டோல் என்கிறோம், விரிவடைவதை டயஸ்டோல் என்கிறோம். இதுதான் ஆங்கிலத்தில் சிஸ்டோல், டயஸ்டோல். இப்படி சுருங்கும் பொழுது ஒரு ரத்தமானது வெளியே தள்ளப்படும் பொழுது ஒரு அழுத்தத்தில் போகும் இல்லையா, அதற்கு பேர் தான் சிஸ்டாலிக் பிபி. விரிவடையும் பொழுது அந்த ரத்தமானது ஒரு அழுத்தத்தில் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிபி. இப்போ என்னன்னா, பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருதயம் சுருங்கி விரியும் வரையில் சிஸ்டாலிக் பிபியும் இருக்கும், டயஸ்டாலிக் பிபியும் இருக்கும். இது நார்மலாக 120க்கு கீழே 80 என்கின்ற மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னு இருக்கணும். இது 140, 90க்கு மேலே போனால் ஹைப்பர் டென்ஷன். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.